சும்மா ஒரு ட்ரிப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா செம்மணி தான். இந்த செம்மணியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 1998 2025 வரைக்குமே பல்வேறுபட்ட மனித புதைகுழிகள் இந்த இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இங்கே பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேரும் வந்து எங்களுடைய இந்த வேலையை அவர் கேட்டு சொல்வார்கள் எதிர்பார்க்கிறான். ஆனால் யாருமே வீரகுமார் பொன்னம்பலம் செல்வம் அடக்கம் 4 பேரும் கட்சி தலைவர்கள் 4 பேரும் போயிருக்கலாம். ஆனால் இந்த 4 பேரில் 2 பேர் தான் போனாங்க. நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் NPP அரசாங்கம் திட்டமிட்டபடி ஸ்ரீதரன் ஐயாவை மட்டும் ஒரு நிமிடம் கதைக்கிறதுக்கு அனுமதி அளித்திருந்தது. அதிலையும் தான் ஏற்கனவே அவர்கள் எழுதி கொடுத்தது எந்த முகத்தில் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் போய் படம் எடுத்து போட்டு கிடக்கு. நான் படிய பாரம்பரிய வழியில் இவற்றை படம் படிய வந்து கடிதம் கொடுத்துட்டாராம். நாயகம் பிளான் பண்ணி சொல்லி தான் அனுப்பிவிட்டது. ஸ்ரீதரனை ஒன்றும் கதைக்கப்படாது, உங்களை மட்டும் கதைக்கப்படுறது. ஆனால் நேற்று நான் வடிவாக கொடுத்தேன். விமல்ராஜ் நாயகம் வடிவாக கொடுத்தேன். நேற்று நாங்கள் எங்களை காணி மணி மட்டும் கொப்பு தருவாயிட்டு எங்கே போய் எந்த இடத்துல உதவி வாங்கன்னு தான் தெரியும். நேற்று ஒரு மாபெரும் துரோகம். மக்களால் மக்களுக்காக உறுதி செய்யப்பட்ட போராட்டம் மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இடையூறு ஏற்படுத்தாதவாறு அதனை தன்னார்வ தொண்டர்களிடம் தாங்கள் ஏற்பட்டுக் கொள்ள வேண்டும். மூன்றாம் நாளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் உணர்வுபூர்வமாக வாய் மூலமாக கோருவதோடு எழுத்து மூலமாகவும் கோர வேண்டும். எனவே எழுத்து மூலமாக கோருவதற்கு உங்களுடைய கையெழுத்துக்கள் மிக மிக பெருமதியானவை. தயவு செய்து இங்கு வந்தவர்கள் அனைவரும் உங்களுடைய கையெழுத்துக்களை அந்த கையெழுத்து சேகரிக்கும் சிவலிங்கத்திற்கு அருகாமையில் இருக்கும் கொட்டகை மற்றும் வெளியேறும் பாதையில் உள்ள கொட்டகை என இரு கொட்டகைகள் அமைக்கப்பட்டு எமது ஆதரவாளர்களால் கையெழுத்து சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய பெருமதியான கையெழுத்துக்களை நிற்கின்றோம். பொறுமை என பெருமதி மிக்க உயிர்களை அல்லவா கொடுத்து நிற்கின்றோம். எமக்கு நீதி இல்லையா? எமக்கு நீதி இல்லையா? நான் நேற்றே உங்கள்கிட்ட நீங்கள் தந்த கடிதமும் கொடுத்துருக்கிறேன்.
அதோட உங்கள்கிட்ட விடியம் கதைக்கையில் தான் விமல் ரத்நாயகர் சொன்ன நிப்பாட்டினவர். நான் சொன்னால் 3500 ஏக்கருக்கு மேலே இந்த விடியில் அவங்க 400 ஏக்கர் தான் பலாலி மாநிலத்துக்கு இருந்தது. முழு காணிகளையும் பிடிக்க வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன். நான் நோட் பண்ணி எடுத்து கொண்டு போனவர். நான் திருப்பி போய்களை கேட்டுனா வழிபடாக்கு வாங்குவோம்னு சொல்லி அவர் செக்ரட்டரி சொன்னவர் இட்ஸ் நாட் பீன் ப்ரிப்பேர்டு. அது அரசாங்கம் வழி வடக்குக்கு வர்றதை அனுமதிக்கிறது. அப்போ நான் அதான் நேரே மெசேஜ் போனால் முழு பேரும் இங்கே வாங்கணும். இங்கே வரும்போது சந்தித்து கட்டாயம் அந்த கடிதங்களை கொடுப்போம். அந்த கடிதம் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாங்க. 6000க்கு மேற்பட்ட போராளிகளை கொண்டு கையில் கொடுத்துனாங்க. அவ்வளோ பேரையும் எங்களை வீடியோலாம் கடத்தில் பற்றி தான் போட்டோமோ எல்லாம் உண்மை என்ற அந்த ஆதாரங்கள் ஓக்கல்ல கையில் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் போடையிலாது என்றால் அது மறுபடியும் நாளை சொல்லுவாங்க அரசியலமைப்புக்கு எதிரானது என்று திருப்பி அரெஸ்ட் பண்ண வலிக்கிறாங்க. நேரடியாக ஓக்கட்டக்கிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை தடுக்கவே இயலாது. நேற்றைய மீட்டிங் பாராளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னாவால் நடத்தப்பட்டிருக்கணும். ஆனால் அவர் நேற்று வரையில்லை. நேற்று பிமல் ரத்நாயக அரசாங்கம் சபாநாயகர் நடுநிலைமை பிமல் ரத்நாயக அரசாங்கம் அவர் அந்த மீட்டிங்கை நடத்த இயலாது. அடுத்தது சிறிதரன் ஐயாவுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு ஒரு 2 நிமிடம் தரலாம், நீங்கள் நாங்கள் தரதை வாசிங்க கூட அவர் வாசிச்சுட்டு பேசாமல் பம்மி கொண்டு இருந்துட்டார். இதே நெடுந்தீவில் கரண்ட் அடிக்கிறான்னு கத்தின மாதிரி எழும்பி தமிழ்லையாவது கத்திருக்கலாம். இவர் எழும்பவும் இல்லை, கதையில் கதை கவனிக்கிட்ட ஓக்கட்டுறது ஹெட்செட்டை போடுறார். அப்போ இவர் ஆங்கிலத்தில் இருக்கிற 4 வசனத்தை வாசிக்கிறார். தம்பி அந்த வீடியோவை கேட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு தமிழனும் சிறிதரன் ஐயா வாசித்த அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் அடிபட்டதையும் பார்க்கணும். அப்போ தான் உண்மை தெரியும். நானும் கூட நினைக்கிறேன் சிறிதரன் ஐயா மாதிரி ஒரு ஆளுமையான அரசியல்வாதி இல்லை. என்னதான் இவங்க பேசினாலும் அந்த மனுஷன் பாவம் ஒரு ஆளுமை இல்லாத குறைவன்றதால கதைக்கல என்று. ஆனால் நேற்று திட்டமிட்டபடி பிறகுதான் எனக்கு இந்த அரசியல் விளங்கினது. இவருக்கு ஏற்கனவே கனடாவில் போய் இவர் யாருடைய கதைச்சதால வழக்கு போடப்பட்டிருக்காங்க. அதால வாயை மூடி இருக்கிறாங்க என்றால் மீட்டிங் வராமல் விட்டுருக்கோம். அடுத்தது கயந்திரமார் கொண்ட பொழுது நாங்கள் எதிர்பார்த்தினாங்க. நேற்று உள்ள எல்லா போராட்டங்களையும் நிற்பார். கையிட்டு இப்போ 5 நேரம் முடிச்சு கட்டியாச்சு. ஆனால் நேற்று லண்டனுக்கு போயிட்டார். எனக்கு அது விலங்கில் இன்னொரு அரசியல் அவர் போனால் அவருடைய பிரதிநிதியாக கஜேந்திரனையாவது அனுப்பியிருக்கலாம். கட்சித் தலைவர்கள் வேட்பறையில் ஒரு திட்டமிட்ட இது எங்கண்ட சனத்தை காட்டுற வேலை. சனத்தை காட்டி இப்போ 15 வருஷம் காட்டிட்டாங்க. இந்த அரசியல் நிற்க எனக்கு விருப்பமில்லை, வெக்கப்படுறேன். நான் ஒரு அரசியல்வாதி என்று சொன்னதுக்கு வெக்கப்படுறேன். ஏனெண்டா அப்படியே எங்களோட சனம் முழுக்கவே மாற்றப்படுது. அதான் உண்மை. ஒவ்வொரு அரசியல்வாதியும் தங்களோட சுய லாபங்களுக்காக எங்களோட சனத்தை ஏமாற்றி கொண்டு திரும்ப கட்சி இதால இந்த கட்சி நாசத்தை நான் கட்டேன். இந்த அரியாலை சித்தப்பாதி இந்து மயானத்தில் காணப்படுகின்ற இந்த மனித புதவெளி தொடர்பாக முதலில் அதனை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்த சேவை எனக்கு ஏற்பட்டது. அந்த நிலைமையில் குறித்த புதிய எரியூட்டு நிலையம் அமைக்கின்ற போது 1வது 4வது குழிகளில் மனித எச்சங்கள் காணப்பட்ட நிலைமையில் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைக்கு கொண்டு செல்வதற்கு இங்கே இருக்கின்ற நாட்டிலமை காரணமாக அச்சம் காரணமாக சில நாட்கள் காலதாமதம் சென்றதன் காரணமாக அது தொடர்பாக சட்ட தேவை கருதி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அழைத்து குறித்த பகுதியை பார்வையிட்டு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் அடிப்படையிலே நீதிமன்றம் கட்டளையிட்டிருந்தது. இந்த மனித சந்தேகத்திற்கிடமான மனித புதவெளியை ஆய்வு செய்து அது தொடர்பான விளக்கத்தை பெற வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த ஆய்வினை செய்வதற்காக பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன், அதனை விட வழக்காளி சார்பாக நான், என் சார்பாக சட்டத்தரணி, மனித உரிமை அமைப்பு சார்ந்த ஒரு சட்டத்தரணி, இதனை விட நீதிவான் தலைமையில் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு அதன் அடிப்படையில் அரசாங்கத்திற்கு ஆரம்ப ஆய்வுக்காக 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தேவைப்பாடை கோரி அதன் அடிப்படையில் நிதியினை பெற்று முதற்கட்ட ஆய்வு 9 நாட்கள் இடம்பெற்றது. அந்த 9 நாள் ஆய்வுகளின் அடிப்படையில் 19 மனித எலும்பு தொகுதிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டன. அதில் 3 சிறுவருடைய முழுமையான மனித எலும்பு தொகுதியாக காணப்படுகின்றது. இந்த நிலைமையில் தான் என் சார்பாக ஆஜராகியிருந்த சட்டத்தரணி கௌரவ நீதிமன்றத்திற்கு இங்கே காணப்படுவது சந்தேகத்துக்கு இடமற்ற ரகசியமான மனித புதவெளியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் பேரில் நீதிமன்றத்திற்கு அது தொடர்பான முன்மொழிவை முன்வைத்து அதன் அடிப்படையில் சர்வதேச சட்டங்களுக்கு அமைய 1க்கும் மேற்பட்ட மனித எலும்புகள் காணப்படுமாக இருந்தால் இது மனித புதவெளியாக அறிவிப்பு செய்யப்பட்டது. இந்த நிலைமையிலே தான் அதற்கான மேலதிக நிதி தேவைப்படுகின்ற போது அது தொடர்பாக பாராளுமன்றத்தில்
உரையாற்றி அதனுடைய நிதியை பெற்றுக் கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான கருத்தை தெரிவிக்குமாறு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலிடம் நான் வேண்டுகோள் முன்வைத்து அதன் அடிப்படையில் அவர் பாராளுமன்றத்தில் அதை கலைத்திருந்தார். அதன் ஆரம்ப கட்ட உரையும் பாராளுமன்றத்தில் அவ்வாறே இருந்தது. அதனை முற்றுமுழுதாக மறைத்து அரசியல் லாபத்திற்காக பொய்யான கதைகளை கூறி கையெட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தரப்பினர் செம்மணியில் வந்து அரசியல் செய்வதாக கூறி பொய்யான பிரச்சாரம் செய்திருந்த அதுவும் பாராளுமன்றத்தில் கண்சாட்டில் இடம்பெற செய்திருந்த நபர் இன்று வைத்து தேசியம் கலைப்பது மிகவும் எமக்கு கேவலமாக இருக்கின்றது. வழக்கு தாக்கல் செய்த நபராக இதை நான் கூறுவதில் மிகவும் வெட்கப்படுகிறேன். அதனை விட முக்கிய விடயம் இதில் நான் குறிப்பிட வேண்டும் யானெனில் இந்த வழக்கு தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புக்கு பிரதிநிதிகளுக்கு அது தொடர்பான ஆவணங்கள் அனுப்பப்பட்டு அது தொடர்பான அவர்களிடம் கையளிக்கப்பட்ட நிகழ்வும் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே உண்மைக்கு புறம்பான கதைகளை கூறி இதனை விரிவடைய செய்ய வேண்டாம். இந்த மனித புதவி தொடர்பாக எந்த ஒரு நபரும் அரசியல் சாயம் பூச வேண்டாம், அரசியல் ரீதியாக உரிமை கோர வேண்டாம். இது தமிழினத்தின் விடுதலைக்கான ஒரு மைல்கல்லாக இருக்கும். தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக 3 மாத குழந்தை ஆடை களையப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இங்கே சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பது நான் மட்டுமல்ல, கண்ணால் கண்ட நான் மட்டுமல்ல, அதனை விட மன்றுக்கும் மதுரமான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அனைத்து உடல்களிலும் ஆடைகள் களையப்பட்டு எந்த ஆபரணங்களும் மற்ற நிர்மாணமாக சித்திரவதைப்படுத்தப்பட்டு ஒன்றுக்கு மேல் ஒன்று குவியலாக இயற்கைக்கு முரணாக இந்த எலும்பு தொகுதிகள் காணப்பட்டிருந்தன. முதலாவது அடுக்கு எடுக்கப்பட்டு 2வது அடுக்கு எடுக்கப்பட்ட நிலைமையில் தான் 19 இதற்கு கீழும் காணப்படுகின்றன. புதிய ஒரு மனித புதவிலை காணப்படுவதாக ராஜ் சோமதேவா அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் இதைவிட இன்னும் அதிகமான மனித புதைகள் கிடப்பதாக நான் ஊகிக்கிறேன். அதற்கான ஆவணங்களை திரட்டுகின்றேன். நிச்சயமாக அங்கே 600க்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய மனித புதைகள் காணப்படுகின்றன. அதற்கான சான்று நான் இல்ல. கிருஷ்ணாந்தனுடைய படுகொலையுடன் 98ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நீதிமன்றத்திலே இதனுடைய பிரதான குற்றவாளி தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு அவருக்கு இறுதி தீர்ப்பு வழங்கி இறுதியாக மன்றில் நீங்கள் என்ன கூற போறீர்கள் அவர் கேட்கின்ற போது அவர் இலங்கை அரசாங்கம் தன்னை காப்பாற்றும் என்று நினைத்திருந்த நிலைமையில் தனக்கு அதிகாரிகள் தன்னை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்திருந்த நிலைமையில் அவர்கள் கைவிட்ட நிலைமையில் அவர் வாயை திறந்து உண்மையை கூற தயாராக வருகிறார். அந்த நிலைமையில் அவர் கூறுகிறார் 20 ராணுவ அதிகாரிகள் இதுடன் தொடர்பட்டு இருப்பதாகவும் 400க்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் இங்கே காணப்படுவதாகவும் தன்னுடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை விட இங்கே இருக்கின்ற மக்கள் அனைவரும் சாட்சியமாக பெற தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கமோ உள்ளக ரீதியானதோ இல்லை இலங்கை ராணுவத்தின் தலைவருடன் கூடியதான தங்களுடைய உயிர்களுக்கு எந்த காலத்திலும் அபாயம் ஏற்படலாம். நானும் இது தொடர்பான சாட்சியங்களும் எதிர்காலத்தில் மனித புதகுழிகளில் எலும்புகளாக மாறலாம். இதனை மேவி இதில் வந்து நேர்மையாக நாங்கள் நிற்கிறோம் என்றால் அதுக்கு ஒரு காரணம், இங்கே படுகொலை செய்யப்பட்ட அனைவரும் தமிழர் என்ற காரணத்தால் 3 மாத குழந்தை உட்பட முற்றுமுழுதாக படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணம் தமிழர் என்ற ஒரு அடையாளத்துக்காக. அது அவ்வாறாக இருந்தால் நாங்கள் தமிழர் என்ற இனத்துக்காக அடையாளத்துக்காக செய்திருக்கிறார்கள் என்றால் இதைத்தான் நாங்கள் இனப்படுகள் என்று கூறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் செம்மணியிலே எங்களுடைய செம்மணி படுகொலை நீதிபதி அதனுடைய சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒருத்தரையும் கடந்த 3வது நாட்களாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த செம்மணி பகுதியிலே பல அமைப்புகளினாலும் பல அரசியல் கட்சிகளினாலும் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஆதரவினாலும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து பொதுமக்கள் ஊடகங்கள் அனைத்து தரப்பினராலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த செம்மணி இனப்படுகொலை என்பதே இந்த செம்மணி இனப்படுகொலை பொறுத்த வரைக்குமே அதாவது இந்த படுகொலைக்கான காரணமான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள்
ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே 95 தொடக்கம் 2000 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த இனப்படுகொலை மிகவும் இலங்கை இராணுவத்தினாலே செய்யப்பட்டது. இந்த பகுதியிலே அந்த நேரத்திலே செம்மணி பகுதியில் அமைந்திருந்த இராணுவ முகாம்களில் இந்த பகுதியால் செல்கின்ற பாடசாலை மாணவர்கள், அது மட்டுமல்லாது இளம் பெண்கள், குறிப்பாக சொல்ல போனால் இளம் பெண்கள், அது மட்டுமல்லாது சிறுவர்கள், அவர்கள் எல்லாருமே சித்திரவதைக்கு உட்படுத்தியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலான் கிருஷாந்தி உட்பட அவரை தேடி சேர்ந்த அவர்களோட உறவினர்கள், அதை தேடி சென்ற அவர்களுடைய ஊர் மக்கள் என அனைவருமே அந்த இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டு இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருந்தார்கள். அதைவிட பல மேலதிகமா யாழ் மாவட்டத்திலே அந்த நேர காலப்பகுதியிலே கடத்தப்பட்ட, காணாமலாக்கப்பட்ட பலர் இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டிருந்ததாக எங்களுக்கு அந்த நேரத்திலே பல தகவல்கள் வந்திருந்தாலும் கூட நாங்கள் அந்த நேரத்திலே அதை பெரிய அளவிலே போராட்டங்களை நிகழ்த்த முடியாத காரணம் என்ன, இந்த பாதைகள் மூடப்பட்டிருந்தது. இந்த செம்மணி நல்லூர் பாதை அந்த நேரத்திலே இராணுவ முகாம்களால் மூடப்பட்டிருந்தது. நாங்கள் சிறுவராக இருந்த போது கூட நாங்கள் இதை பார்த்திருக்கின்றோம் நேரடியாகவே. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், அந்த காலப்பகுதியில் ஜனாதிபதியாக சந்திரிகா இருந்த காலப்பகுதியிலே மிகப்பெரிய ஒரு ஆயுத குழுவாக எங்களுடைய ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, அதாவது இபிடிபி டக்ளஸ் தேவானந்த அணியினர் அந்த காலப்பகுதியிலே பலர் யாழ் மாவட்டத்திலே 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களை கடத்தி படுகொலை செய்திருந்தார்கள். அந்த 1000க்கும் மேற்பட்ட அவர்கள் கடத்தப்பட்டவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்திலே இலங்கை இராணுவம் மற்றும் புலனாய்வு மற்றும் இலங்கை இராணுவத்தினுடைய கடற்படை, அந்த விசேடமாக இலங்கை இராணுவத்தினுடைய கடற்படை இந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடன் சேர்ந்து பலரை வீடு வீடாக கொண்டு விசாரணை என்ற பெயரிலே அழைக்கப்பட்டு அந்த விசாரணைக்காக அவர்கள் கொண்டு வரப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டு இங்கு புதைக்கப்பட்டார்கள். இங்கு மட்டுமில்ல, தீவகத்திலும் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல இடங்களிலே இவர்களால் ஒட்டுக்குழுக்களினாலே கடத்தப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த சிந்துபாத்தி மயானத்திலே நாங்கள் தோன்றிய போது பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எலும்புக்கூடுகள் நிச்சயமாகவே அந்த 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவம் புதைக்கப்பட்டது. இதற்கு இந்த நாட்டிலே எங்களுக்கான நீதியான ஒரு விசாரணை நிச்சயமாக இருக்க போவதில்லை என்ற அடிப்படையில் நாங்கள் சர்வதேச விசாரணையை நோக்கி நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். ஏன்னு சொன்னால், ஒரு சர்வதேசத்தினுடைய மேற்பார்வையின் கீழ்தான் இந்த விசாரணை நடைபெற வேண்டும். இல்லை என்று சொன்னால், இதை பல எங்களுடைய எலும்புக்கூடுகள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே இவ்வாறுதான் அடையாளம் காணப்பட்டது. அவர்கள் இடைப்பட்டு நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதுக்கு என்ன நடந்தது என்று கூட அடுத்த கட்டத்தை தாண்ட முடியவில்லை. ஆகவே இது மட்டுமில்ல, செம்மணி மட்டுமல்ல, வடகிழக்கிலே இந்த புதைக்கப்பட்டவர்கள் இந்த விசாரணைகள் சர்வதேச சமூகத்தினுடைய மேற்பார்வையில் நடக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அறுதியும் உறுதியுமாக வலியுறுத்திக் கொள்வதோடு நான் அறியேன், எனக்கு உள்ள மனதில் வேதனை இருப்பது. என் பிள்ளையை போல சில பிள்ளைகளை இவர்கள் குவித்தார்கள். இத்தகைக்கு நீதி கேட்டு நாங்கள் அந்த காணாமல் போன சம்பவங்களை பகிர்வதற்கு தயாராக இருந்தால் தயவு செய்து இந்த இடத்திற்கு வாருங்கள். செம்மணி மனித புதுக்குழுவாக சர்வதேச விசாரணை கோரி மக்கள் செயல் என்னும் அமைப்பினால் இதற்கு பதிலாக தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கும் கனவழிப்பு போராட்டத்தில் சங்கம் சார்பாகவும் மக்கள் செயல் தன்னார்வ பட்டோருக்கு நீதி எங்கே? முன்னிறாக்கால் இன படுகொலைக்கு நீதி எங்கே? செம்மணியின் முற்றத்தில் பங்கு பங்கு கிருஷாந்தியினுடைய கொலை பாத்தீங்க அப்படின்னா இங்க மர்மமாகவே இருந்தது. நிறைய மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தவியல். அதுல பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல இந்த முன் வாசல்லே பாத்தீங்க அப்படின்னா அந்த முள்ளுக்கு வேலியில கிருஷாந்தி போட்டிருந்த அதாவது பாடசாலை ஆடையில ரத்த கரைகள் போட்டு அப்படியான ஒரு விஷயத்தை இதுல காட்சிப்படுத்திருந்தவையும் அதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கிருஷாந்தினுடைய கொலைய எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த இது நடக்குது. அதுலயுமே சுடரேற்றி இதுல எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தக்கூடியதை நாங்க காணக்கூடிய மாதிரி இருந்தது. படுத்திருக்கையில அடுத்தவங்களுக்கு காசு கேட்டாரு. நான் சொன்னேன், நான் பேக்க எடுக்கிறேன், அது நான் விடிய கலையில நான் தரேன், இப்ப 20 எடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக செட்டிக்குளம் முடிச்சுட்டு போய் சொல்லி அன்னைக்கு சொல்லி என் பிள்ளை ஏற்றிட்டுன்னு சொல்லி வந்து உடனடியாக ஒரு படத்தை சாரத்தை வந்து என் தலையில கட்டி விட்டு என் பிள்ளை சத்தியங்களை எடுத்து கொண்டு போன இந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அதனை செஞ்சு தமிழ் கலைச்சானுக்கு வழிவா
இங்க பாருங்க அமைச்சர் சந்திரசேகரம் ஐயா எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அஞ்சலி செலுத்த வரைக்கும் நிறைய வாய் தகராறுகள் ஏற்படும். அவர்களெல்லாம் அடித்து விரட்டக்கூடிய மாதிரியான செயல்கள் நடந்து வந்துவிட்டார். பொதுமக்கள் எல்லோருமே அவர்களை தலைக்கு பாருங்க. NPP அரசாங்கத்தை அப்படியே மக்கள் எல்லாருமே கலைத்து விடுகின்றார்கள், அடித்து விரட்டுகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்தில் உள்ள மாணவருடைய குழு இன்னைக்கு இந்த இடத்துல எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய இந்த துண்டிய வரலாற்றினை எங்களுடைய மக்களோடு மக்களாக இணைந்து நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் அரசியல் கட்சியினுடைய தலைமை செம்மணி பகுதியிலே நொடிக்கு நொடி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதிர்ச்சியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. இங்க பாருங்க, எல்லாருக்குமே NPP அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன.
அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் உண்மையை சரியானவர்கள் என்று சொன்னால் இந்த நீதியான எங்களுடைய போராட்டத்தை மதித்து நீதியான விசாரணைக்கு சர்வதேசத்தின் தலையீட்டோடு ஒரு நீதியான விசாரணையை கோரி அந்த நீதியான விசாரணையை செய்வதற்கு அனுப்பிச்சிருக்க வேண்டும் என்கிற முடியாத இந்த வேளையில மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த எங்களுடைய இந்த வடகிழக்கு தலைவியா இனித மனித புதவிகளுக்கு எதிராகவும் எங்களுடைய நடத்தப்பட்ட இன படுகொலைக்கு எதிராகவும் நாங்கள் இதில் போராடி கொண்டிருக்கின்றோம். ஐநா மனித உரிமை ஆணையாளர் இங்கு வருகை வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையிலே எங்களுடைய மக்கள் இங்கே அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே வந்த அமைச்சரும் சரி, இங்கே வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் உட்பட யாராவது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று இதுவரைக்கும் என்னுடைய தமிழ் எம்பி ரஜீவன் நான் கேட்டேன், நான் இப்ப கேட்டேன், நீங்கள் பாராளுமன்றத்தில் என்ன கதைப்பீர்கள் என்றால் அவர் எந்த பதிலுமே சொல்லாம இருக்கின்றார். இதுவரைக்கும் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் 3 பேரை அனுப்பியிருக்கின்றோம் மக்கள் சார்பாக இந்த யாழ் மாவட்டத்திலே. ஆனால் அவர்கள் எங்களுடைய தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை என்று நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். அவர்கள் இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் தமிழர்கள் விடயம் சார்பாக எதுவுமே கதைக்காது அரசாங்கத்துக்கு தலையாட்டி பொம்மைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். அதுபோன்று பல இளைஞர்களும் இதில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவர்களை இந்த இடத்தில் விட்டு நாங்கள் இருக்கக்கூடாது இந்த இடத்தில் என்று கலைத்திருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய முடிவு. நாங்கள் தமிழர்கள் எவ்வளவு இன்னலுக்கு மத்தியில் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எங்களிடம் வாக்கு வேண்டி போனவர்கள், மக்களிடம் வாக்கு வேண்டி போனவர்கள். அவர்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை பாராளுமன்றத்தில் எவருமே கதைப்பதில்லை. வெட்டுக்கதை பேச்சுக்காக எங்களில் ஒரு தாங்கள் எங்களை முட்டாளாக்கி கொண்டு தாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இங்கே போறது எங்களுக்கு கவலை அளிக்கின்றது. நாங்கள் யாருக்கும் எதிராளிகள் அல்ல, இதில் நிற்பவர்கள் யாருமே எதிரிகள் அல்ல. நாங்கள் அனைவரும் சேர்ந்து போகின்றோம். ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய விடயங்களை பாராளுமன்றத்தில் கலைக்காமல் இருப்பதுதான் எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. எங்களுடைய மண்ணிலே புதைக்கப்பட்ட இந்த கிருசாந்தி உட்பட்ட அந்த மனித புதைவுகளுக்கு பல பெண்கள் பாலியல் வல்லுறவு ஆக்கப்பட்டு இந்த காடுகள் ராணுவத்தால், இலங்கை அரசாங்க ராணுவத்தால் புதைக்கப்பட்டது. இளைஞர்கள் புதைக்கப்பட்டார்கள், சிறுவர்கள் புதைக்கப்பட்டார்கள். அதுக்கான நீதியை நாங்கள் கோருகின்றோம். ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கான ஆதங்கம். செம்மணில நடக்கக்கூடிய தொடர் போராட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் பெருந்திரளான மக்களோட சமய தலைவர்கள், தன்னார்வலர்கள், அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி பலருமே இதுல கலந்து கொண்டிருக்கணும். முக்கியமாக பல்கலைக்கழக மாணவர்கள் சரி, காணாமல் போன உறவுகள் சரி, எல்லாருமே இங்க தங்களுடைய உறவுகளை காணல அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் இங்க பெரிய அளவுல நடந்து கொண்டிருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய குளறுபடிகள் நடந்தது. நிறைய இந்த போராட்டத்துல நிறைய பிரச்சனைகள் தாங்களுக்குள்ளே, அதாவது தமிழர்களா இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கணும். ஆனாலும் தமிழர்களே இதுக்குள்ள அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இங்க நடந்து கொண்டிருக்குது. இடக்கிடைக்குள்ள அரசியல்வாதிகள், அதாவது NBP அரசாங்கம் வந்திருந்தவங்க, அதாவது அமைச்சர்கள் வந்திருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி எல்லாருமே அவர்களை அடிக்காத குறியாக அவர்களை விரட்டி அடிக்கக்கூடியதை நாங்க பாத்துக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த காணொலியில நீங்க பார்க்கலாம். உண்மையாக இங்க NBP அரசாங்கம் இதுக்குள்ள வரக்கூடாது, இது தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கரகோஷங்களோட அவர்களை அனுப்பக்கூடிய மாதிரி நாங்க பாத்துருந்தாங்க. உண்மையா பெருந்திரளான மக்கள், பொதுமக்கள் இங்க வர்றதால நிறைய போலீசார் எல்லாம் இதுல கடமையில ஈடுபட்டிருக்கணும். நிறைய வாகனங்கள் இந்த செம்மணி பகுதியில நிறைய வாகனங்கள் எல்லாமே நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. பல்கலைக்கழக மாணவர்கள் இங்க வாரதால நிறைய மாணவர்கள் இங்க நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய அவர்கள் எல்லாருமே நிறைய பதாதைகளோட இங்க தங்களுடைய இங்க போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையா இந்த வெயிலுக்குள்ளே இவ்வளவு மக்கள் வரணும் அப்படின்றது என்னென்ன தமிழர்களுக்காக என்றதுக்காக மட்டும்தான் நீங்க வந்திருக்கணும். உண்மையா இந்த போராட்டம் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர் மக்களும் சரி எல்லாருமே இந்த போராட்டத்தை பார்த்து கொண்டிருக்கணும், அவர்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு இருக்கணும். என்ன நடக்குது அப்படின்றது தொடர்ந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.
அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீடியோமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். தயவாக உள்ளே வாருங்கள். முடிவாக இருக்கிறது. உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த அணையா விளக்கில் முன்னாள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் வருகை தரும் அளவுக்கு காட்சிப்படுத்துவதற்காக நிறைய பதாதைகளோட மக்கள் எல்லாருமே இருக்கிறோம். நீங்க எல்லாம் பார்க்க அவருக்காக தான் எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறோம். செம்மணியில அவருக்காக தான் எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறோம். தாய் ஒருவர் குழப்பாங்க இந்த ஆள் வந்துட்டு கொஞ்சம் பாதி ஆட்டுங்க என்ன எடுத்து போனாங்கப்பா Please cooperate please. Media cooperate
மறைச்சு போட்டாங்களே இல்லை வீடியோக்காரமா மெயினை மறைச்சு இன்றைய தினம் காணொலியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். செம்மணியில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வண்ணமை இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தவர். அதுவுமே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அவர் இந்த செம்மணி போராட்டத்துக்கு வருவாரா இல்லையா அப்படின்றது. நீண்ட போராட்டத்தின் மத்தியில இப்போ தற்சமயம் ஆணையாளர் வந்திருக்கின்றார். அவருக்காக நிறைய மக்கள் காத்திருந்து இவ்வளவு நேரத்துக்கான பலன் இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்துட்டு மக்களுடைய பிரச்சனைகள் அந்த சம்பந்தமான ஆவணங்களை எல்லாத்தையுமே அவரோட கையளிச்சிருக்கணும். இனி என்ன அவர் என்ன சொல்ல போறார் அப்படின்றதுக்காகத்தான் மக்கள் காத்து கொண்டிருக்கணும். ஆனாலுமே இந்த இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது. அதே சமயமே நிறைய இந்த ரோட் எல்லாமே சரியான கிரௌடா இருக்குது. அது இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதா பாருங்க. மக்களை சிந்திச்சுட்டு இப்ப ஆணையாளர் போய்கொண்டிருக்காரு. இங்க பாருங்க போலீஸ் பாதுகாப்போடு இந்த இடம் எல்லாமே சரியான வாகன நெரிசலாகவும் சர நெரிசலாகவும் காணப்படுது. ஓகே, ஆணையாளர் இன்னைக்கு வருகை தந்திருந்தவர். இப்ப பாத்தீங்க அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே, அதாவது அந்த சம்பந்தமான ஆவணங்கள், கையொப்பமிட்ட ஆவணங்கள் எல்லாமே அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு இருக்கணும். இனி என்ன முடிவு பெறப்போகுது அப்படின்றதுக்காகத்தான் மக்கள் எல்லாருமே காத்து கொண்டிருக்கணும். பார்க்கக்கூடிய நீங்களுமே அதுக்காகத்தான் காத்து கொண்டிருப்பீங்க. இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுடைய அபிப்பிராயங்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. கட்டாயம் இந்த காணொலி எல்லாருமே பகிர்ந்து கொள்ளுங்க. மற்றும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடம் இந்த விடையிட்டு செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி.